நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வேலோட துருதுருன்னு மயிலேறி ஓடி வந்து கண்ணு முன்னாடி நின்று யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்ற முருகனுடைய கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்கணும். சிவபெருமானுக்கு தெரியாத பிரணவ மந்திரமா அது? நிறுத்து ஒரு வார்த்தை சொல்லி ஓம்னு சொல்லி அதனோட பொருள் என்ன சொல்லு பார்ப்போம். 12 கைகளால் பிரம்மனுடைய 4 தலைகளும் குலுங்கு மாறி தலையில கொற்றார். புராணங்களும் கதைகளும் நமக்கு வெவ்வேறு சூழ்நிலைகள்ல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டு 2 காதலையும் உபதேசம் செய்வதாக அருணகிரிநாதர் ஒரு காட்சி அளிக்கிறார். இனவற்றினுடைய பொருள் என்னன்னு நாம இன்னும் சொல்லலையே. ஓம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அதை பார்ப்போம். அடுத்து வணக்கம், இது தெய்வானை டாக்ஸ் நம்பிக்கை நேரம். நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடவுளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுட்டித்தனத்தோட, சின்ன சின்ன கால்களோட, சின்ன சின்ன கைகளோட, சின்ன உருவத்தோட, ஆனா பெரிய சக்தியோட, ஒரு வேலோட துருதுருன்னு மயிலேறி ஓடி வந்து கண்ணு முன்னாடி நின்று யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்ற முருகனுடைய கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்கணும். சிவபுராணத்துல ஒரு வரி வரும், யாவையுமாய் அல்லையுமாய் எதுவுமே இல்லாததிலும் சிவன்தான் இருக்கான், எல்லாவற்றிலும் அவன் தான் நிறைந்திருக்கான்னு அதுக்கு பொருள். இப்படி எதுவுமே இல்லாததிலும் கூட இருக்கின்றவன், எல்லாவற்றிலும் இருக்கின்றவன் அப்பேற்பட்ட சிவபெருமான் முருகன் முன்பு மண்டியிட்டு வாய் பொத்தி சிஷ்ய பாவத்தோடு இருந்து முருகனிடம் உபதேசம் பெற்றான். முருகப்பெருமான் அமர்ந்து சிவபெருமானுக்கு உபதேசம் புரிந்த அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலேயே அப்படி உபதேசம் செய்யறதுக்கு பின்னாடி என்ன இருந்தது? ஏன் முருகன் அந்த பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்யணும்? சிவபெருமானுக்கு தெரியாத பிரணவ மந்திரமா அது? ஏன் கேட்டாரு உட்கார்ந்து? இந்த கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஏன் இந்த உபதேசம் நடந்தது, இப்படி வரிசையா எல்லாத்தையும் நாம பார்க்க போறோம். இது யாரோட மொழியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கீவா ஜெகநாதன் ஐயாவோட அவர் கந்த புராணத்துக்கு கொடுத்த ஒரு சொற்பொழிவுல இருந்து இந்த பகுதி, இந்த கதையை எடுத்து இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போறேன். போலாமா? ஒரு முறை என்னாச்சு, இந்திரன், பிரம்மன், மற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானை சந்திச்சுட்டு திரும்பி வரும்போது வழியில முருகப்பெருமான் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்தாராம். அப்ப பிரம்மனை டக்குன்னு பார்த்து, இங்க வா, இங்க வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே பிரம்மனும் வந்தாராம். வழக்கமா முருகனை பார்த்தா எல்லாரும் கீழே விழுந்து கும்பிட்டு வணங்குறது தான் முறை. ஆனா பிரம்மன் என்ன பண்ணாரா, யாரோ சின்ன பிள்ளைன்னு உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்குன்னு சொல்லி சும்மா கையை மட்டும் கூப்பி வணக்கம்னு சொன்னாராம். பிரம்மனோட ஆணவம் லேசா முருகனுக்கு தெரிஞ்சிடும். சரி, நீங்க வா, இங்க வந்து உட்காரு, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு. உடனே பிரம்மன் சொன்னாரா, உன்னுடைய தகப்பனோட அருளால நான் அந்த உலகத்தையே படைக்கும் தொழிலை செய்கின்றேன்னு சொன்னாராம். பாத்தீங்களா, அதுல எவ்வளவு ஒரு அலட்சியம் தெரியுது. உலகத்தையே படைக்கிறவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் அதுல தெரியுது. அதுவும் உங்க அப்பாவே பரமேஸ்வரனே எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதுல ஒரு கர்வம் வேற தெரியுது. இது எல்லாத்தையும் முருகன் நோட் பண்ணியாச்சு. இப்ப சும்மா விடுவாரா? முதல்ல நம்ம ஒருத்தரை பார்த்தா என்ன கேட்போம், என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்லுவோம், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி முருகனும் கேட்டாரு, சரி படைக்கும் தொழில நீ செய்யற, உனக்கு அடுத்து என்ன வரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே பிரம்மன் சொன்னாரா, எனக்கு வேதம் முழுக்க தெரியும், என்னால வேதம் முழுக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாராம். இவ்வளவு அகங்காரம் அதுல தெரியுதுல்ல. உடனே முருகன் கேட்டாரா, ஓ அப்படியா, உனக்கு வேதம் முழுக்க தெரியுமா, சரி எங்க வேதத்தை சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. உடனே பிரம்மன் ஓம் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. நிறுத்து, ஒரு வார்த்தை சொன்னியே ஓம்னு சொல்லிட்டு அதனோட பொருள் என்ன சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்படி திருதுப்புன்னு பொருள் கேட்டோம்னா பிரம்மன் ஆடி போயிட்டாரு. வேதம் முழுக்க பிரம்மனுக்கு தெரியும், ஆனா இந்த ஓமனோட பொருள் நமக்கு இந்த நேரத்துல தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி பிரம்மன் தவிச்சு போயிட்டாரு. பிரம்மனுக்கு எத்தனை தலைகள்? 4 தலைகள், 8 கண்கள். 8 கண்களும் ஒரு அச்சத்தால கண்கள் கலங்கி நின்னுச்சான். முதல்ல ஆணவத்தால அறிவு மறைஞ்சிருந்தது. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல, பதறி போய் கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்று கொட்ட முழிச்சு நின்னாராம். முருகனுக்கு சரியான கோபம் வந்தது. என்னமோ வேதம் முழுக்க தெரியும்னு சொன்னியே, அப்படித்தானே நீ சொன்ன, ஆனா இப்ப முதல் வார்த்தைக்கு பொருள் கேட்டாலே தெரியலன்னு சொல்லி நிக்கிற, அப்புறம் என்ன உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்ன அப்படின்ற மாதிரி முருகன் கேட்டான். வழக்கமா 3 விஷயங்கள்ல ஆணவம் வரும். முதலாவது விஷயம் செல்வம், நிறைய காசு பணம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆணவம் இருக்கும். 2வது ஒரு நல்ல உடல் வலிமை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஆணவம் இருக்கு. 3வது கல்வியினால் வரக்கூடிய அகங்காரம்.
இந்த முதல்ல இருக்குல்ல செல்வம், அது ஒரு காலத்துல வரும் போகும். அப்ப போகும்போது அந்த ஆணவமும் சேர்ந்து போயிடும். ரெண்டாவது உடல் வலிமை, எல்லாருக்கும் ஒரு காலத்துல உடல் சோர்ந்து போகும். அப்ப அந்த கர்வமும் குறைஞ்சிரும். இந்த மூணாவதா இருக்குல்ல கல்வியினால் வரக்கூடிய அகங்காரம், அது போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பிரம்மன் யார்? உலகத்தையே படைக்கும் தொழிலை செய்பவன். படைப்புல என்ன கிரியேட்டிவ் ஆர்ட்னு கீவாச்சா சொல்றாரு. படைக்கும் தொழிலை செய்பவன். நீங்க பாருங்களேன், இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இது வரைக்கும் எத்தனை கோடி பேர் பிறந்திருக்காங்க, இப்போ எத்தனை கோடி பேர் நம்ம வாழ்றோம். அப்ப எல்லாருக்கும் முக அமைப்புன்றது ஒண்ணுதானே. ஒரு வட்டமான ஒரு முகம், அதுல 2 கண்ணு, மூக்கு, வாய், காது, தலைமுடி, இப்படிதானே. இதுல எவ்வளவு மாற்றம் பண்ண முடியும்? ஆனா இந்த அமைப்பிலேயே அவ்வளவு மாற்றங்கள் பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இல்லாத மாதிரி பிரம்மன் படைக்கின்றான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கலைஞன். அப்ப அவ்வளவு பெரிய கலைஞன், அவனுக்கு இந்த ஆணவம் இருக்கின்றது. அந்த கிரியேட்டிவ் ஆர்ட், அது கல்வியினால் வந்த ஆணவம். அது எல்லாவற்றையும் தாண்டி பிரம்மன் யார்? கலைமகளினுடைய நாயகன், சரஸ்வதியினுடைய நாயகன். அப்ப அது கல்வியிலே அவன் ரொம்ப சிறந்தவன். இப்ப இந்த கல்வியினால ஒரு அகங்காரம் இருக்குன்னு சொல்லி முருகன் கண்டுபிடிச்சிட்டார். ஓம் என்று சொல்லுக்கு பொருள் கேட்டார். பிரம்மனுக்கு தெரியல, குட்ட குட்ட முடிச்சார். முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கரெக்ட் தானுங்க. ஒரு பெரிய கணக்கு தொழில் செய்யறவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 4 4 8 அப்படின்னு கூட்ட தெரியும்ல. வேதம் முழுக்க ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா முதல் வார்த்தைக்கான பொருள் தெரியும்ல. அது தெரியாம பெரிய தகுதி இருக்கிற மாதிரி பிரம்மன் பேசிட்டாங்கன்னு சொல்லி முருகனுக்கு கடும் கோபம் வருது. உடனே என்ன பண்றாரு தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு காட்சியை காட்டுறாங்க இந்த இடத்துல. என்ன பண்றாரு தெரியுமா? முருகனுக்கு எத்தனை கைகள்? 12 கைகள். பிரம்மனுக்கு எத்தனை தலைகள்? 4 தலைகள். முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்து, இது கூட தெரியாம நீ இவ்வளவு பெரிய தொழிலை செய்யறன்னு சொல்லி நீ பெருமை வேற பேசிக்கிற, ஆணவத்தோட வேற இருக்கன்னு சொல்லி 12 கைகளால் பிரம்மனுடைய 4 தலைகளும் குலுக்கும் மாதிரி தலையில கொற்றார். இந்த மாதிரி ஒரு பாடலே வருது. எட்டுணாத அக்குடிலையில் பயன் இணைத்தென்றே கட்டுரைத்தலன் மயங்களும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வது தன்மையதோ என செவ்வேல் குட்டினான் அயன் 4 மா முடிகளும் குலுங்க அப்படின்னு பாடணும். 4 தலைகளும் குலுங்கி போச்சான். சும்மா விடுவாரா? என்ன பண்ணாரு? பக்கத்துல இருந்தவரை கூப்பிட்டு பிரம்மனை தூக்கி சிறையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். கந்தகிரியில இருக்கக்கூடிய ஒரு சிறையில பிரம்மன் அடைப்பட்டிருந்தார். பாவம் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரி கந்த புராணத்துல பிரம்மன் ஏன் சிறையில போட்டாங்கன்னு ஒரு கதை வருது. திருமுருகாற்றுப்படையில நச்சினார்க்கினியர் இது கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. பிரம்மன் ஏன் தெரியுமா சிறைக்கு போனாரோ? சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே இந்த வேல் தான் எனக்கு ரொம்ப உதவுச்சுன்னு சொல்லி தன்னோட வேலை ரொம்ப பாராட்டினாராம் முருகன். ஒரு உபச்சாரத்துக்காக அதை பண்ணியிருக்காரு. அப்போ என்னாச்சா, பக்கத்துல அந்த பிரம்மன் வந்து நான் தான் உங்களுக்கு அந்த வேலை செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொல்லி ஆணவமா பேசினார். அதனால தூக்கி சிறையில போட்டுட்டாருன்னு சொல்லி திருமுருகாற்றுப்படையில ஒரு பதிவு வருது. சரி, பிரம்மன் சிறைக்கு போயிட்டாரு. இப்ப படைக்கும் தொழிலை யார் செய்யறது? சும்மா விடுவாரா முருகன்? முருகனுக்கு தெரியாத விஷயமா? உலகமே அவனுக்கு தெரியும். படைக்கும் தொழில் அவனால செய்ய முடியாத? 1 மைல் தூரம் நடந்து போறவரால ஒரு பர்லாங்கு தூரம் நடந்து போக முடியாதா? உலகமே தெரிந்த ஒருத்தரால ஒரு படைக்கும் தொழிலை செய்ய முடியாதா? என்ன பண்றாரா? முருகனே உட்கார்ந்து படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பிக்கின்றார். எப்படி? ஒரு கையில ஜபமாலையும், இன்னொரு கையில கலசத்தையும், ஒரு கையில அபயத்தையும், இன்னொரு கையில வரதத்தையும் பிடித்து எம்பெருமானனுடைய புதல்வனாகிய முருகன் ஒரு முகம் கொண்டு படைக்கும் தொழிலை செய்கின்றான். அவ்வளவு அழகா படைக்கும் தொழிலை செய்கின்றாராம். பிரம்மனுடைய படைப்புலதான் ஒன்னொன்னு மாதிரி இருந்தது. எல்லாரிடமும் ஒரு குற்றம் இருந்தது, ஒரு குறை இருந்தது, கர்மாக்கள் இருந்தது. முருகர் எப்பேற்பட்டவர்? அவர் படைக்கும் தொழில எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததா? எல்லாரும் ஒரே மாதிரி படைக்கப்பட்டாங்க. அங்க குற்றமும் இல்லையா, குறையும் இல்லையா. எல்லாரும் படைச்ச உடனே என்ன ஆயிட்டாங்களா? கர்மாவே இல்ல, எல்லாரும் முனிவர்களா போய் உட்கார்ந்துட்டாங்க. சரியா போச்சு. பிறந்த உடனே எல்லாரும் மெய்ஞான மூர்த்திகள் மாதிரி அங்கங்க அமர்ந்துட்டாங்க. இப்ப தேவர்களுக்கு ஒரே கவலையாம். ஏன்? இங்க ஏதாவது விஷயம் நடந்தாதான் இங்க இருந்து நம்ம அவங்களுக்கு எல்லாம் வேள்வி வளர்ப்போம். அப்ப அங்க இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அதெல்லாம் உணவாக போய் சேரும். இங்கேயே ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் இங்கேயே முனிவர்களா இருக்காங்க, மெய்ஞான மூர்த்திகள் மாதிரி எந்த கர்மாவும் இல்லை, குறையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க சாப்பாடே கிடைக்கல. எல்லா தேவர்களும் இப்ப ரொம்ப பசியோட இருக்காங்களாம். அடடா, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. சரி, இப்ப என்ன பண்றது? போய் சிவபெருமான்கிட்ட முறையிடணும். எல்லா தேவர்களும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய், சிவபெருமானே
பாருங்களேன், உங்களுடைய திருக்குமாரன் முருகன் பிரம்மனை கூப்பிட்டு பிரணவத்தினுடைய பொருளை கேட்டான். அவன் சொல்லாமல் இருக்கவே அவனை தூக்கி சிறையிலே போட்டுட்டான். எப்படி முருகன் உங்களுக்கு குமாரனோ அப்படித்தானே பிரம்மனும் உங்களுக்கு குழந்தையை போலத்தானே. நீங்க கொஞ்சம் இதை என்னன்னு கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிட்டாரு. சிவபெருமான், ஓ அப்படியா, சரி நந்தி இங்க வா, நீ போய் முருகன்ட்ட சொல்லி பிரம்மனை விடுதலை செய்ய சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். உடனே நந்தியும் சரின்னு சொல்லி முருகன் கிட்ட போய் நின்னாராம். கந்தகிரிக்கு வந்தாராம். முருகன் உடனே பார்த்துட்டு, என்ன எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. உடனே நந்தி சொன்னாரா, இல்ல உங்களுடைய தகப்பனான சிவபெருமான் பிரம்மனை விடுதலை செய்ய சொல்லி அனுப்பியிருக்கின்றார்னு சொன்னார். முருகன் சும்மா இருப்பாரா? ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி நின்றுன்னா உன்னையும் தூக்கி நான் சிறையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இத நந்தி போய் சிவபெருமான் சொல்ல, சிவபெருமான் கோவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அவருக்கு அழகா நம்ம குழந்தை இவ்வளவு மிடுக்கா பேசியிருக்கானேன்னு சொல்லி ஒரு புன்முறுவல் செய்தார். அப்புறம் என்ன, சரி நாமளே போய் பார்ப்போம்னு சொல்லி இடப வாகனத்தை எடுத்துட்டு உமையம்மையும் கூட்டிட்டு, உன்னோட குழந்தை உட்கார்ந்து பிரம்மனை போல படைக்கும் தொழிலை செய்கின்றானா, நம்ம போய் அவன் செய்யற அழக பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கந்தகிரிக்கு 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. சிவபெருமானை வந்ததை பார்த்தோன்னு முருகன் டக்குன்னு என்ன வந்த காரணம் என்ன, உட்காருங்க அப்படின்லாம் சொல்லி ஆசனம் கொடுத்து, எதுக்கு வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே சிவபெருமான் சொன்னாரா, நீ பிரம்மனை தூக்கி சிறையில போட்டுட்டியாமே, நீயே படைக்கும் தொழில செய்யறாமே, என்ன காரணம் இது, நீ முதல்ல பிரம்மனை சிறையில இருந்து வெளியே விடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு முருகன் சொன்னாரா, ரொம்ப அழகா இருக்கே, அவனுக்கு பிரணவத்தோட பொருளே தெரியல, இதுல வேதம் முழுக்க தெரியும்னு வேற சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு. அதோட இல்லாம நீங்களே அவனுக்கு படைக்கும் தொழில வேற கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆணவத்தோட வேற இருக்கான். உங்களுக்கு பூஜை பண்ண காரணத்தினால அவனுக்கு ஏதோ உத்தியோகம் போட்டு கொடுத்துட்டீங்க போல். முதல் வார்த்தைக்கே பொருள் தெரியல, இவ்வளவு அறியாமையோட இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஆணவத்தோட வேற இருக்கான். அவனை இப்பெல்லாம் என்னால சிறையில இருந்து வெளியே விட முடியாது அப்படின்னு முருகன் சொல்லிட்டார். சிவனுக்கு கோபம் வந்துருச்சான். என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே முருகன் சுதாரிச்சுட்டு பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டு, போய் பிரம்மனை சிறையில இருந்து விட வச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மனை சிறையில இருந்து கூட்டிட்டு வந்தோம்னா பிரம்மனுடைய கையை பிடிச்சே முருகன் சிவபெருமான் முன்னாடி விடுதலை செஞ்சுட்டாராம். இப்ப சிவபெருமான் பிரம்மனை பார்த்தோன்னு, ரொம்ப வருத்தப்பட்டுட்டியோ நீயே, ரொம்ப வருந்தினை போலும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டாராம். பாருங்களேன், இங்க கீவாஜா ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்றாரு. பிரம்மன் உள்ள இருந்து வெளியே வந்தோன்னா, உனக்கு பிரணவத்தோட பொருள் கூட தெரியலையாமே, உனக்கு போய் படைக்கும் தொழில கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கோச்சிக்கல, ரொம்ப வருந்திட்டு போலையே அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசுறாரு. யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதையே திருப்பி திருப்பி சொல்றதுனால அவங்க ஒன்னும் திருந்து போறதில்ல, ஒரு ஆறுதலா பேசணும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. சரி, இப்படி வருந்தினை போலும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறார். இப்ப வெளியே வந்த பிரம்மன் என்ன சொல்றாரு, ஆமா உங்க திருக்குமாரனாலதான் எல்லா பிரச்சனையும், அவர் என்ன தூக்கி சிறையில போட்டுட்டார், உங்க குமாரனை நீங்க கண்டிக்க கூடாதா, அப்படி பேசல பிரம்மனும். பிரம்மனும் மிக பெரியவர் தானே. அப்ப சிவபெருமான்கிட்ட சொல்றாரா, இல்ல என்னுடைய முந்தைய பாவங்களாலதான் நான் சிறைக்கு போனேன், திருக்குமாரன் செய்தது தவறே கிடையாது, நான் ஒரு ஆணவத்துல இருந்தேன், இப்ப என்னுடைய ஆணவம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, முருகனுடைய செயலால் நான் தூய்மை அடைந்தேன்னு சொல்லி பிரம்மனும் சொல்றாரா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, கடவுள் நமக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு நன்மையையே கொடுக்கும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பிரம்மன் வெளியே வந்தாச்சு, பிரம்மனை விடுதலை செஞ்சாச்சு, முருகனும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து சிவபெருமான் முருகனை பார்த்து லேசா ஒரு புன்முறுவல் செஞ்சுட்டு, சரி நீங்க வா உட்காரு அப்படின்னு சொல்லி தன்னோட தொடை மேல உட்கார வச்சுட்டு, பிரம்மனுக்கு பிரணவத்தோட பொருள் தெரியலன்னு சொல்லி தூக்கி சிறையில போட்டியே, உனக்கு தெரியுமா அது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. முருகன், ஓ எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னாரு. சரி எங்க, எனக்கு அது கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் இருந்து கேட்கின்றபடி கேட்டால் நான் இருந்து சொல்கின்றபடி சொல்வேன் அப்படின்னு சொல்லி அங்கதான் சிவபெருமான் மண்டியிட்டு வாய் பூத்தி சிஷ்ய பாவத்திலே அமர்ந்து முருகன் குரு பாவத்திலே அமர்ந்து உபதேசம் செய்த காட்சி வருகின்றது. சிவபெருமானுக்கு தெரியாத பிரணவத்தின் பொருளா இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளையினுடைய மழலை சொற்களாலே அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். முன்னொரு காலத்தில் நீங்கள் என்னோட அம்மாவுக்கு இந்த பிரணவத்தினுடைய பொருளை சொன்னீங்க, அப்ப வெளிப்படையாவா சொன்னீங்க, ரகசியமா தானே சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அதை வெளிப்படையா சொல்ல முடியும்
முடியும், ரகசியமா தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் தன்னோட வலது காது கொடுத்தார். முருகன் சொன்னதை கேட்டு அவர் அப்படியே பூரிச்சு போனார். நம்முடைய பிள்ளைக்கு எல்லாம் தெரிந்திருக்கின்றது, அந்த மழலை குரலிலே கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றதுன்னு சொல்லி சிவபெருமான் அப்படியே பூரிச்சு போனார். இந்த இடத்துல அருணகிரிநாதர் ஒரு காட்சியை காமிக்கிறார். வழக்கமா யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ற அப்படின்னா வலது காதை காமிப்போம். ஆனா முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு 2 காதலையும் உபதேசம் செய்ததாக அருணகிரிநாதர் ஒரு காட்சியை வைக்கின்றார். ஏன் தெரியுமா? முதல்ல வலது காது தான் கொடுத்தாரு. முருகனுடைய மழலையினால அவர் சொன்ன அந்த உபதேசம் அப்படி இனிக்க அந்த மழலை குரலிலே அதோட அவ்வளவு பெரிய விஷயத்த முருகர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த ஆனந்தத்திலே சிவபெருமான் பூரிச்சு போனாரா. அப்ப உடனே என்ன சொன்னாரா, இடது பக்கம் யாருடைய பக்கம்? உமாதேவியினுடைய பக்கம். அப்பா உன்னை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னா உடனே அம்மாவையும் கூப்பிட்டு இங்க பாரு உன் புள்ள எப்படி அழகா சொல்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இடது காதான உமையனுடைய காதையும் கொடுத்து முருகன்ட்டு உபதேசம் செய்ய சொல்லி திரும்பியும் சொன்னாராம். முருகன் இடது காதிலும் சொன்னார். இப்படி 2 காதிலும் முருகன் உபதேசம் செய்தான் அருணகிரிநாதர் ஒரு காட்சியை காமிக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் திருப்புகழை பாடும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அவ்வளவு பெரிய திருப்புகளுக்கு அது பாடக்கூடிய வல்லமையை முருகனே கொடுத்தான். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போது எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். வள்ளிக்கு கருணை காட்டியது இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல முருகனுடைய சாதுரியத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல உமாதேவியிடம் இருந்து அருள் பெற்றதிலிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எங்க இருந்தும் ஆரம்பிக்காம அருணகிரிநாதர் முதல்ல இந்த காட்சியில இருந்துதான் ஆரம்பிக்கிறார். எந்த காட்சி? குமர குருபரனாக சிவபெருமானுக்கே குருவாக அமர்ந்து உபதேசம் செய்த காட்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றார். அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்கொரு வித்துக்குருவரை என போதும். அடுத்த வரி என்ன? முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. இங்க அந்த உபதேசம் செய்த காட்சி. அங்கிருந்துதான் அருணகிரிநாதர் கூட திருப்புகழ ஆரம்பிக்கிறாராம். சரி, இவ்வளவு பெரிய கதையை நாம சொன்னோம். பிரணவத்தினுடைய பொருள் என்னன்னு நாம இன்னும் சொல்லலையே. ஓம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? அதை பார்ப்போமா அடுத்து? பிரணவம் என்பது பரமேஸ்வரன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பீடம். எல்லா எழுத்துக்களுக்கும் முதலானது ஓம் தான், எல்லா எழுத்துக்களுக்கும் அந்தமானதும் அதுதான். வேதத்தின் வேர் என்று பெரியவர்கள் பிரணவத்தை சொல்வார்கள். காசியிலே ஜீவர்கள் உயிர் விடும் போது அவர்கள் காதிலே சிவபெருமான் ஓதுகின்ற மந்திரம் இந்த பிரணவம் தான் சொல்றாங்க. இதுக்கு ஒரு பாடல் இருக்கின்றது. ஈசன் மேவரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய் காசி தன்னடை முடிப்பவர்க்கு எம்பெரான் கழரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பையன் ஆய்ந்தான் அப்படின்னு ஒரு பாடலே வருகின்றது. சரி, ஓம் அப்படின்றதுல 3 ஒலிகள் இருக்கின்றது. அகாரம், உகாரம், மகாரம். அகாரம்னா என்ன? எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையான எழுத்து ஆ, அதுதான். எல்லா எழுத்துக்களிலும் கலந்திருக்கக்கூடிய ஒலியும் கூட அகாரம் தான். அதே மாதிரிதான் எப்படி இந்த இறைவன் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவனும் எல்லா பொருள்களிலும் கூட அவன் கலந்திருக்கானோ அதை குறிப்பிடுவதுதான் அகாரம் அப்படின்ற அந்த எழுத்து. அகாரம்னா என்ன? சிருஷ்டி. அகாரம்னு சொல்லும் போது வாய் திறக்கின்றது, சிருஷ்டியை அது குறிக்கின்றது. உகாரம் சொல்லும் போது இதழ் குவைகின்றது, அது ஸ்திதி, அதாவது பாதுகாப்பை குறிக்கின்றது. மகாரம் சொல்லும் போது இதழ் மூடுகின்றது, அது எல்லாவற்றையும் முடிக்கின்ற சங்காரத்தை காட்டுகின்றது. இப்படி அகர உகர மகரங்கள் சிருஷ்டி ஸ்திதி சங்காரத்தை காட்டும். இப்ப கொஞ்சம் எளிமையா இத கீவாஜா விளக்கி சொல்றாரு. இப்போ எந்த ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சூன்யத்திலும் ஓம் என்ற ஒலி வரும். ஒண்ணுமே இல்லை, ஒரு காலி பானை எடுத்து காதுல வச்சு பாருங்களேன், ஓம்னு சத்தம் வரும். இப்ப ஒரு மார்க்கெட்ல ரொம்ப இறைச்சலா இருக்கு, நிறைய பேரோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு இறைச்சலா இருக்கும்போது நமக்கு என்ன கேட்கும்? பக்கத்துல நின்று கேட்டாதான் அவங்க பேசுற ஒலியெல்லாம் கேட்கும். ஆனா இதே கொஞ்சம் தூரத்துல வந்து கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்கும்? ஓ அப்படின்னு ஒரு சத்தம் தான் கேட்கும். அப்போ எதுவுமே இல்லாத சூன்யத்திலும் ஓங்காரம் இருக்கின்றது. எல்லா ஒலிகளும் கலந்திருக்கக்கூடிய ஒலியிலும் ஓங்காரம் தான் இருக்கின்றது. இப்படி எல்லாவற்றிற்கும் ஆதியுமாய் அந்தமுமாய் இருப்பதும் இந்த ஓம் என்ற பிரணவம் தான். அதனாலதான் வேதத்தை ஆரம்பிக்கும் போதும் பிரணவத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றார்கள், முடிக்கும் போதும் ஓம் என்று சொல்லிதான் முடிப்பார்களாம். இதுதான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் அப்படின்னு சொல்லி கீவாஜா ரொம்ப எளிமையா விளக்குகின்றார். என்னங்க இன்னைக்கு கதை எப்படி இருந்தது?
இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளோடு கதைகளோடு இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.